வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அரோரா வந்து உடைஞ்சு அழுறாங்க. அதுக்கப்புறம் இங்க என்னால இருக்க முடியாது அப்டின்றத துஷார் அண்ட் தென் கமருதீன்ட்ட வந்து கன்வே பண்றாங்க. எதனால அப்டி சொல்றாங்க அப்டின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து எல்லார்ட்டயும் வந்து உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கு அப்டின்ற ஒரு சர்வே மாரி எடுக்குறாரு. அதுல அரோரா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து எல்லார் கூடயும் வந்து இன்டராக்ட் பண்ணி இன்ட்ரஸ்டிங் டாபிக்ல நான் வந்து இன்வால்வ் ஆகி என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் அப்டின்ற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து உடனே அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாங்க. பின் ட்ராப் சைலண்ட் ஃப்ரம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் அமைதியாக இருக்கவே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த பர்டிகுலர் விஷயம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் விஜய் சேதுபதி சார் வந்து முன்னாடியே அரோராவை கூப்பிட்டு என்ன கையெல்லாம் தூக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பின்னாடி அப்படின்ற மாதிரி பளிச்சுன்னு கேட்பாரு. ஸோ அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் அந்த பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை முடிச்சுட்டு சூப்பர் டீலக்ஸ்க்கு வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே, வீக்கெண்டில் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸு இது அப்படின்ற செப்பரேஷன்லாம் கிடையாது. ஒன்லி கேம்னு வந்தால் மட்டும்தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் இருக்குது. வீக்கெண்டில் அந்த விஷயம்லாம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உட்காருங்க அப்படின்னோடனே உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து லைக் ஆதிரியை கிட்ட போய் பேசுகிறாங்க. ஐயோ நீ நான் உன்னெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குமே அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் வச்சு செய்வாங்க. என்னெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரேஞ்சர் திட்டினா கூட நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். பட் விஜய் சேதுபதி சார் திட்டினோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துஷார் அண்ட் தென் கமருதீன்ட்ட போய் நான் வந்து இங்கே கேட்டால் இங்கேருந்து அனுப்புவாங்களா அப்படின்ற மாதிரி, என்ன சொல்கிற நீ எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு, நீ எப்படி சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி துஷார் சொல்லுவார். அதுக்கப்புறம் அரோரா வந்து இல்லை நான் இங்கேருந்து போகணும் போல் இருக்குது, இங்கே என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் விஜய் சேதுபதி சார் வந்து ஜஸ்ட் அலர்ட் பண்ணுறாரு. அதுக்கே இந்த அளவுக்கு வந்து அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அரோரா வந்து எல்லா இடத்துலையும் கிளாரிட்டியாக பேசுகிறப்ப சூப்பர் இவங்க வந்து சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா மேபி இந்த பர்டிகுலர் டூலை மேபி அதர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் வீக்ஸில் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லப்படுற ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்புட் தான். ஸோ நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு பெட்டர் பர்சனாக வெளியே போகணும்ல, அப்போனா இதெல்லாம் வந்து நீங்கள் இன்புட்டாக எடுத்துக்கணுமே தவிர்த்து அதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து அனலைஸ்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வந்து நீங்கள் கேமை விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போது வேற ஒரு நேமோட தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்டு ரியாவும் சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி உட்கார வைப்பார். ஸோ பிக் பாஸில் இந்த மாதிரி நிகழ்வுகள் விஜய் சேதுபதி சார் வந்து லாஸ்ட் சீசன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்ஸ் நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்க அடுத்த வாரத்தில் வந்து கிளாப் வாங்குற அளவுக்கு வந்து மாற்றும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த வாரம் அரோரா வந்து பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து கிளாப்ஸ் வாங்குறாங்களா இல்லைன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.